जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்கள ஆரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். 16 பெற்று பெருவாழ்வு. பிள்ளைக்கரி அதன் உட்கிடைகள். உத்தியோகத்தை விட்டுவிட்டு, அதாவது இவராக விடவில்லை, ராஜா விடும்படி பண்ணினான். டிஸ்மிஸ் இல்லை, பெரிய ஆனராக பண்ணினான். அப்படி உத்தியோகத்தை விட்டுவிட்டு உத்தியோகம் போய் அவர் ஊரோடு வந்து சிவதர்மம் பண்ண ஆரம்பித்த அப்புறம்தான் அவருக்கு பிள்ளை சீராளன் பிறந்ததே. அதுவரை தாம்பத்தியத்திலே மனஸ் போகாமல் உள்ளே சிவோபாசனை, வெளியிலே கத்தியை சுழட்டிக்கொண்டு யுத்தம் என்றே இருந்திருக்கிறார். வயசு காலத்தில் பிறந்த அந்த அருமை பிள்ளையைத்தான் பைரவ யோகி வேஷத்தில் வந்த பரமசிவன் கேட்டவுடன் இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கறி சமைத்து போட்டது கேட்கிறதற்கே கொடூரமாயிருக்கிறதென்றாலும் இதில் அநேக சமாச்சாரங்கள் ஒன்றுக்கொன்று கோத்துக்கொண்டு போகின்றன. சிறு தொண்டர் ஜெயித்த ஊர் வாதாபி. ஊருக்கு பேர் தந்த அசுரனை கரி பண்ணி போட்டான் அவனுடைய அண்ணா. அது தம்பிக்கரி, இது பிள்ளைக்கரி. அந்த கரியை அகஸ்தியர் ஜெரித்து கொள்ள சக்தி கொடுத்தது ஒரு கரி, கரிமுகர். அவர்தான் சிறு தொண்டரின் ஊர்கோவிலை கணபதீச்சரம் ஆக்கியவர். சிறு தொண்டர் பரஞ்சோதியாக வாதாபியில் இரத்த வெள்ளம் ஓட பண்ணினார் என்றால், அந்த கரிமுகரோ இவருடைய பிறந்த ஊரில் அசுரன் இரத்தத்தை பெருக்கெடுத்தோட பண்ணி அதை செங்காட்டாங்குடியாக்கி தாமும் கபிலராக ஆகியிருக்கிறார். பைரவ யோகியாக வந்த சுவாமிக்கு கணபதீச்சரத்தில் மூர்த்தம் இருக்கிறது. அவருக்கு உத்தராபதீஸ்வரர் என்று பேர். சிறு தொண்டரிடம் அப்படித்தான் அவர் பேர் சொல்லி கொண்டிருக்கிறார். வடதேசத்தில் சக்கரவர்த்தியாக இருந்த ஹர்ஷவர்தனுக்கு உத்தராபதீஸ்வர பட்டம் உண்டு. அவனுடைய ஆட்சி காலத்தில்தான் புலகேசி தென் தேசத்தில் சக்கரவர்த்தியாக இருந்து அந்த ஹர்ஷனையும் பின்வாங்க பண்ணி தட்சிணாபதீஸ்வரனாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டு பெருமைப்பட்டது. புலகேசியை துவம்சம் பண்ணியவர் பரஞ்சோதி. அப்புறம் அதை அவர் அடியோடு மறந்து சிவனடியாராக இருந்தபோது அவரை சோதித்து அவர் பெருமையை பிரகடனம் பண்ண வந்த சுவாமி தமக்கு உத்தராபதீஸ்வர பேர் சொல்லி கொண்டிருக்கிறார். சேனாதிபதியாக ஒரு தட்சிணாபதீஸ்வரனை ஜெயித்தவர் பக்தராகி அந்த உத்தராபதீஸ்வரருக்கு யாரும் செய்ய முடியாத தொண்டு செய்து அருள் பெற்றிருக்கிறார். சோழ சீமையில் உள்ள திருச்செங்காட்டாங்குடியில் உத்தராபதீஸ்வரர் என்ற ஹர்ஷனுடைய பட்டப்பெயர் இருக்கிறதென்றால், பல்லவ ராஜதானியாக காஞ்சிபுரத்திலேயே அவனுடைய ராஜதானியை ஞாபகப்படுத்தும் 2 சிவாலயங்கள் இருக்கின்றன. பிரவாத்தானம், இரவாத்தானம் என்ற 2 சிவாலயங்கள். அங்கே உள்ள மூலமூர்த்திகளுக்கு பிரவாதானேஸ்வரர் என்றும் இரவாதானேஸ்வரர் என்றும் பெயர். ஹர்ஷவர்தனின் ராஜதானிக்கு தானேசர் என்றே பெயர். ஸ்தான்வீச்வரம் என்பதன் கொச்சையே தானேசர். பட்டக்கட்டைக்கு ஸ்தானு என்று பெயர். பிறப்பு இறப்பும் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும் ஈஸ்வரனுக்கும் ஸ்தானு என்று பெயர். அந்த ஸ்தானு ஈஸ்வரனையும் ஹர்ஷ ராஜதானியில் இருந்து பல்லவ ராஜதானி ஸ்வீகரித்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. மூலத்தில் பிராமண ஜாதிக்காரனான பரஞ்சோதி யுத்த களத்தில் எத்தனை பேர் தலையை சீவிருக்கிறார். அதற்கு பரிகாரம் மாதிரிதான் அவர் சொந்த புத்திரனை ஹத்தி செய்யும்படி ஈஸ்வரன் மாயமாக கேட்டிருக்கிறார். அர்ஜுனனுக்கு பகவான் சொல்ல வேண்டியிருந்தது. யாரும் சொல்லாமலே முதலில் பரஞ்சோதி ஸ்வதர்மத்திற்காக, அதாவது சொந்த ஆசாபாசங்களுக்காக இல்லை, மாமற்ற ஜாதி என்று ஆகிவிட்ட பின் ஏற்பட்ட ஸ்வதர்மத்திற்காக சத்ரு சைன்யத்தை ஹதம் பண்ணினார். அப்புறம் சிவனடியார் பணியே ஸ்வதர்மமாகிவிட்ட சிறு தொண்டரான போது
சிவனே பைரவ யோகியாய் வந்தபோது கொஞ்சம் கூட சொந்த பாசம் இல்லாமல் ஏக புத்திரனையே அவருக்கு நெய்வேத்தியம் ஆக்கினார். பைரவர் கேட்டது குறிப்பாக இவர் பிள்ளையை இல்லை, ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாயுள்ள 5 வயசு நரபசு வேண்டும் என்றுதான் கேட்டார். சிறு தொண்டரேதான் அந்த நிபந்தனைக்கு ஏர்வையாயிருந்த, அதாவது பொருத்தமாயிருந்த தன் பிள்ளை சீராளனையே கறி சமைத்து போட்டார். சொல்வதற்கே என்னவோ போல்தான் இருக்கிறது. அப்படிப்பட்டதை காரியத்திலேயே சொந்த தகப்பனாரும் அடியார் பணியில் அவருக்கு கொஞ்சம் கூட பின்தங்காத தாயாரும் சேர்ந்து பண்ணினார்கள் என்னும் போதுதான் நிஜ பக்தியின் ஸ்வரூபம் தெரிகிறது. புத்திரனின் மாம்சம் என்று சொல்லாமலே பைரவருக்கு அவர்கள் பரிமாறினார்கள். அவரும் ஒன்றும் தெரியாத மாதிரி, கூட உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுவதற்கு உம்ம பிள்ளையை கூப்பிடும் என்றார். அவன் இப்போது உதவான் என்று மட்டும் அதற்கு சிறு தொண்டர் பதில் சொன்னார். அப்படியானால் நானும் இங்கே சாப்பிடாமலே போகிறேன். நான் சாப்பிட வேண்டும் என்றால் அவனை கூப்பிடும் என்று பைரவர் பொய்க்கோபத்தோடு சொன்னார். வேறே வழியில்லாமல் சதிபதிகள் வெளிப்பக்கம் போய் கூப்பிட்டார்கள். உடனே இத்தனை நாடகமும் ஆடின பரமேஸ்வரனின் அனுகிரகத்தால் அந்த பிள்ளை மேனி குலையாமல் நிஜமாகவே ஓடி வந்து விட்டான். பைரவர் மறைந்து ரிஷபாரூடராக அம்பாளோடும் பால சுப்பிரமணியரோடும் சோமஸ்கந்தராக காட்சி கொடுத்தார் என்று கதை போகிறது. சதிபதிகள் சேர்ந்து பிள்ளையை அறிந்து சமைத்து போட வேண்டும் என்று சொன்ன சுவாமியும் முடிவிலே சதிபதிகளாக பிள்ளையான குமாரசுவாமியையும் சேர்த்து கொண்டு வந்ததாக பெரிய புராணத்தில் இருக்கிறது. குறிப்பு: மலை பயந்த தையலோடும் சரவணத்து தனையரோடும் தாம் அணைவார். மூத்த பிள்ளை விக்னேஸ்வரர் பிராயச்சித்தமாக சிவபூஜை பண்ணியதால்தான் சுவாமி அந்த ஊரில் கோவில் கொண்டதே. இதை சொல்லும்போது இன்னொரு பொருத்தம் கூட தெரிகிறது. சிறு தொண்டர் சீராளனின் சிரசை சீவின மாதிரியேதான் பூர்வத்தில் சுவாமியும் அம்பாள் படைத்த பிள்ளையின் சிரசை சீவியிருக்கிறார். கபிலர் என்ற பேருக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தது. விக்னேஸ்வரர் சிவப்பு ஊரையே சிவப்பாக்கி செங்காட்டாங்குடியாக்கி அங்கே வாதாபியிலிருந்து வேறே வந்து உட்கார்ந்து கொண்டார் என்று கதை. ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப தூரம் போய்விட்டது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.